வணக்கம் அன்பர்களே, இது அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காணொளி என்னவென்றால், சிம்ம ராசி அன்பர்களுக்குண்டான ஜூலை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான். முதலில் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது, குரு என்கின்ற சுப கிரகம் 10ஆம் இடம் என்கின்ற தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தும், சூரியன் உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்திலும், அதே இந்த ஜூலை 16ஆம் தேதி 12ஆம் இடம் என்கின்ற விரயஸ்தானத்தில் அமரப்போகிறார். புத்திசாலித்தனம் மிக்க அந்த புதன், அதாவது தனத்தை கொடுக்கக்கூடிய தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை மாதம் 19ஆம் தேதி உங்கள் ராசியிலேயே அமருகின்ற ஒரு காலகட்டமாக அமைகிறது. கேது பகவான் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் கன்னிமனையிலும், ராகு பகவான் மீனமனையில், அதாவது ராகு 8ஆம் இடத்தில் அட்டமஸ்தானத்திலும், சனி பகவான் 7ஆம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டும், ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கார். இனி 4.5 மாதங்களுக்கும் இந்த வக்ர நிலையானது இருக்க போகிறது. அதே சமயத்தில் செவ்வாய் பகவான், அதாவது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய அந்த செவ்வாய் பகவானானது வருகின்ற ஜூலை 12ஆம் தேதி என்று குருவோடு இணைந்து கொண்டு குருமங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் இந்த ஜூலை மாதம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதனான சூரிய பகவான் 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் சுக்கிரனோடு சேர்ந்திருப்பது அனைத்து விதத்திலும் மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. அதுவும் சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்து கெடுத்து கொண்டிருந்தார் அல்லவா, கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகமாக இருந்ததல்லவா, கொஞ்சம் டல்ல சோம்பேறித்தனம் இந்த மாதிரியான தன்மை இருந்ததல்லவா, இப்போ சனி பகவான் வக்ரமாகிட்டார். அப்போ வக்ரம் என்றால் என்ன? தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை. அப்போ என்ன ஆகும்? இப்போ இதுவரைக்கும் இருந்த பிடிவாத தன்மைங்கிறது இல்லாமல் போகும். சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தன்மை, டல்ல மந்தமாக இருந்ததல்லவா, இப்போ சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தன்மை. இந்த மாத இறுதியில் புதன் பகவான் உங்கள் ராசி லக்னத்தில் அமர்கிறார் அல்லவா, அந்த புதனுங்கிறது யாரு? புத்திசாலித்தனம் மிக்க ஒரு கிரகம் அல்லவா. அப்போ அது சிம்ம மனையில் அதி நட்பு வீட்டில் அமரும் போது, அது உங்களுக்கு தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அமரும் போது, நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எல்லாமே குடும்பம் சார்ந்த விஷயமாகவும் தனமாகவும் பேச்சு சார்ந்த விஷயத்தில் நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமையும். தனம், குடும்பம், வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, நிச்சயமாக குரு பகவான் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அதாவது குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வோம். ஸோ இதுவரைக்கும் கேது பகவான் இருக்கார். அந்த கேது பகவான் இருந்து சின்ன சின்ன தடைகளை கொடுத்து கொண்டது, சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு குடும்ப சிறிதளவு ஒரு விரிசலாகவும், சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்மறை தன்மை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த குருவினுடைய பார்வையால் அது புனிதமடைய போகிறது. அப்போ குடும்பத்தில் அமைதி கிடைக்கக்கூடிய தன்மை, குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை, பணம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம், ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். ஏன்னா புதன் சிம்ம மனையில் இருக்க போறார் பார்த்தீங்களா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில், அது குறிப்பாக 19ஆம் தேதி. அப்போ ஒரு நல்ல அறிவு, நல்ல புத்திசாலித்தனம் மேம்படும், ஒரு நல்ல பிரசன்டேஷன் ஸ்கில் அதிகமாக இருக்கும். தாய் மாமன் வகையாரத்தில் உங்களுக்கு அனுகூல மேன்மை தரக்கூடிய தன்மை. தனம், அதாவது உங்களுடைய பேச்சு, சொற்பொழிவு ஆற்றல்ங்கிறது அதிகமாக இருக்கும். சொற்பொழிவு சார்ந்த விஷயத்தில் இருக்கின்றவர்களுக்கும், நகைச்சுவை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கும் ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த புதன்ங்கிறது இரட்டைத்தன்மை கொண்ட ஒரு கிரகம்ங்கிறதுனால, அந்த புதன் கன்னி புதன், அதாவது கன்னிங்கிறது உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதியாக இருக்கார் அல்லவா. அப்போது தகவல் தொடர்பு துறையில் உங்களுக்கு மேன்மை தரக்கூடிய தன்மை, தகவல் தொடர்பு துறையால் உங்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடிய தன்மை. ஸோ இதெல்லாமே இந்த மாதம் சிறப்பாக இருக்குது. 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் தனக்கு 9ஆம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. ஆனால் இந்த மாதம், அதாவது ஜூலை 7ஆம் தேதி என்று கடகமனைக்கு சுக்கிரன் அமரப்போகிறார். அப்போ 3க்குரியவன் 12ல் போய் மறைய இருக்கிறார். அப்போ என்ன பண்ணணும்?
யாருக்கு ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே இந்த மாதம் உங்களுக்கு பெரிய கெடுபலன்கள் ஏற்படுத்த போவதில்லை. 4ஆம் இடத்தை, அதாவது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ இதுவரைக்கு சனி பார்த்து அந்த சுகஸ்தானத்தை கெடுத்து கொண்டிருந்தது அல்லவா, அப்போ அந்த கெடுபலன்கள் குறைய போகிறது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா சனி பகவானும் வக்ரம் அடைய போகிறார். அப்போ குரு பார்த்தால் கோடி நன்மை. 4ஆம் இடம் என்கிறது என்ன? சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதுவும் 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 12ஆம் தேதி குருவோடு சேர்ந்து புனிதப்படுத்தி அந்த 4ஆம் இடத்தை பார்க்கிறார்லவா, குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த செவ்வாய் என்கிறது சிம்ம ராசி என்பவர்களுக்கு யோகத்தை, ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய். எந்த கிரகம் நல்லா இருக்கோ இல்லையோ, செவ்வாய் உங்க ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். அந்த செவ்வாய்ங்கிறது ஒரு கேந்திரத்துக்கு, ஒரு கோணத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் செவ்வாய். அந்த செவ்வாய் இப்போ இயற்கை சுவர் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு 5க்குரிய பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவோட இணைவு பெற்று 10ஆம் இடத்தில் உட்கார போகிறார். அப்போ 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ தாய் வழிகளில் நல்லவை நடக்கக்கூடிய தன்மை, தாய் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு காலகட்டம். வீடு கட்டி பாதியில் நின்றுட்டு இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய தன்மை, வீட்டுக்கு சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் இதன் வரைக்கும் வீட்டிலேயே நான் தங்க முடியல, வீட்டிலேயே இருக்க முடியல அப்படின்றது வீட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள். அதே சமயத்தில் வீடு கட்டி வாடகை விட்டு அதன் மூலம் லாபம் அனுபவிக்கக்கூடிய தன்மைகள், புதிதாக வீடு வாங்கக்கூடிய யோகங்கள். ஸோ இதெல்லாமே சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு. 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கார். குழந்தைகளால் வேலை, குழந்தைகளுக்கு இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை செட்டில் ஆகலை, படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கலன்னா இந்த மாதம் நிச்சயமாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடை கொடுத்து கொண்டிருந்தது, தாமதத்தை கொடுத்து கொண்டிருந்தது, செலவுகளை வைத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அதெல்லாம் மாறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். கடன் சார்ந்த விஷயத்தில் அழுத்தி கொண்டிருந்தது, கடன் கட்ட முடியாத தன்மை இருந்தது, இஎம்ஐ கட்டுறதே சரியாக இருக்குதுன்னா இந்த மாதம் கடனை அடைத்து விடலாம் என்ற நம்பிக்கை, அதாவது தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரி செய்யக்கூடிய தன்மை, எதிர்ப்புகள் உங்களுக்கு விலகக்கூடிய தன்மை, அல்லது எதிர்ப்புகளை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள், அல்லது நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள். ஏன்னா 10ஆம் இடத்திலிருந்து குரு 6ஆம் இடம், 6ஆம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா. அப்போ ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. 7ஆம் இடத்தில் சனி அமர்ந்து கொண்டு, சனி எங்கே இருக்காரோ அந்த இடத்துல கெடுப்பார். அப்போ 7ஆம் இடம் என்ன? திருமணம். அந்த திருமணத்தை தடை செய்து கொண்டு, திருமணத்தை தடுத்து கொண்டிருந்து, அல்லது திருமணம் நடந்திருந்தாலும் அதில் ஒரு சின்ன பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு, கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு இந்த மாதிரி கொஞ்சம் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டிருந்த சிம்மராசி என்பவர்கள் அதிலிருந்து விலகி ஒன்று சேருவதற்கான ஒரு காலகட்டம். ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, சனி பகவான் இப்போ வக்ரம் ஆகிட்டார். வக்ரம் என்பது இயல்புக்கு மாறிய தன்மை. இதுவரைக்கும் ஒரு அழுத்தம், பிரஷரோடு அந்த 7ஆம் இடத்தை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ மாறப்போகிறது. கூட்டுத் தொழில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகப் போகிறது. சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள். ராகு 8ல் இருக்கார், 8ஆம் இடத்தில் இருப்பது ஓகே. அப்போ என்ன? வெளிநாடு, ராகுனாலே வெளிநாட்டு கிரகம் அல்லவா, வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வெளிநாட்டு தொடர்புகள் என்ன? அது ராகு குரு வீட்டில் இருக்கார். அப்போ பெரிய அளவுக்கு உங்களுக்கு கெடுக்க போவது கிடையாது. செவ்வாய் குரு, இந்த செவ்வாய் குரு இணைந்து 10ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய நன்மை இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு. அப்போ என்ன நன்மை கொடுக்க போகிறது? செவ்வாய் என்ன? நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம், ஆதாயம், சகோதரிகள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். கட்டிடம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட உடற்பயிற்சி கூடங்கள் அதை நிர்வகித்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல தன்மை இருக்கும். அதே சமயத்தில் விளையாட்டு துறையில் இருப்பவர்களுக்கு புகழ் பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும். சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற அனைத்து இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய, என்ன நல்லவைகள்? காவல்துறையில் இருப்பவர்களுக்கு, இராணுவத்தில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய தன்மை, அல்லது பதவி ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும்.
குரு 10ல் இருக்கார். குரு 10ல் இருந்தால் ஒரு மாற்றம் உண்டல்லவா தொழிலில். என்ன அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கும், பதவி மாறும், இல்லை இந்த வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு மாறக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும், அல்லது ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகக்கூடிய தன்மை. இதுவரைக்கும் உங்களை புரிஞ்சிக்கவே முடியல, புரிந்து கொள்ள முடியாதவர்கள் இப்போ உங்களை புரிந்து கொள்வார்கள். இதுவரைக்கும் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல என்று இருக்கின்றவர்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு. அப்போ சிம்ம ராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த 2 கிரகங்கள் குருவும் செவ்வாயும் இணைந்து 10ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய, மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, நல்ல அறிவு, நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான், நல்ல பிரசன்டேஷன், எதை எப்படி பேசணுமோ அதை கச்சிதமாக பேசக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நன்றாகவே இருக்கிறது. தன்னுடைய அறிவையும் புத்தியையும் வச்சு செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த சிம்ம ராசினருக்கு நிச்சயமாக அமையும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், உங்களுடைய சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.